ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் தூதர்களுடைய வேலை என்ன என்பதை இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்கள் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். அதுமல்லாதபடிக்கு இந்த 91ஆம் சங்கீதம் மிகவும் அருமையான சங்கீதம். பாதுகாப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லாதபடிக்கு அநேக ஆபத்துக்கள், அநேக வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், சோர்வுகள், இன்றைக்கு மனிதன் பாதுகாத்து கொள்ள முடியாதபடி பல ஆபத்துக்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் துணையாக தூதர்களை வைத்திருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அந்த தூதர்கள் நமக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வழியை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது, யாருடைய வழியும் அறிந்து கொள்ள முடியாது. எந்த மனிதனும் எல்லா வழிகளிலும் யாரும் துணையாகவும் இருக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்றால் அவர்கள் வீட்டுடைய வாசற்படியில் நின்று அவர்கள் அதோடு நின்று விடுவார்கள். பயணம் செய்கிறவர்கள் அவர்கள் தனித்து பயணம் செய்கிற அநேக மனிதர்கள் உண்டு. ஒருவரும் பாதுகாப்புக்காக ஒரு மனிதனோட மனிதன் போக முடியாது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் எங்கு சென்றாலும் உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பாதுகாக்க முடியாது. நாம் தனித்து தான் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் மனிதனை தேவன் நேசித்து மனிதனுக்காக ஒரு தூதனை கட்டளையிடுகிறார் என்றால் அது மிகவும் மிகையாகாத ஒரு அன்பாக இருக்கிறது. அந்த அன்புக்கு ஈடில்லாத ஒரு அன்பு. ஏனென்றால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை எவ்வாறாக வெளிப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் போகிற வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படியாக தேவன் உங்களுக்கு தூதர்களை கட்டளையிடுகிறார். இந்த அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடான அன்பு எதுவும் கிடையாது. நாம் தனித்திருக்கிறோம் என்று அநேக மனிதர்கள் கவலையோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் எந்த மனிதனும் தனியாக இல்லை. ஆண்டவர் உங்கள் வழிகளெல்லாம் காக்கும்படி உங்களுக்காக தூதனை கட்டளையிட்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனோடு கூட தூதர்கள் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாதுகாப்புக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மறைவிலும் அவருடைய நிழலிலும் இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தூதர்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளிலும் தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். உங்கள் வழிகள் எல்லாம், அநேகருக்கு வழிகள் எல்லாம் பயம், அநேகருக்கு வழிகள் எல்லாம் ஆபத்து. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வழிகளெல்லாம் தூதர்களை கட்டளையிடுகிறார். எப்படிப்பட்ட பாதுகாப்பை நம்முடைய தேவன், நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை கொடுக்கிறார், தூதனை கட்டளையிடுகிறார். ஒருபோது இந்த காரியத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படியாக தேவன் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அநேகர் உதவிகளுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் செய்கிற உதவிக்கு மனிதர்கள் நன்றி சொல்ல மறந்து விடுகிறார்கள். தேவன் உங்கள் வழிகள் எல்லாம் காக்கும்படியாக தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் இன்னும் தொடர்ந்து உங்களை காத்துக்கொள்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிதான அன்புக்காய், ஈடில்லாத அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகள் எல்லாம்
எங்களை காக்கும்படியாக உம்முடைய தூதர்களை நீர் ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எவ்வாறாக நீர் காத்து இம்மட்டுமாய் நீங்கள் நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்தியிருந்த புதிய நாளிலும் எங்களுக்காக நீர் எங்கள் வழிகளெல்லாம் நாங்கள் செல்லுகிற எல்லா இடத்திலும் எல்லா வழிகளிலும் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களை எங்களுக்காக கட்டளையிட்டு இருக்கிறீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துகிற தேவனுக்கு நாங்கள் தொடர்ந்து நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.